தன் வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது அதை பற்றி கவனிக்காமல் எதிர் வீட்டில் ஓடு உடைந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்த கதையாக அதிமுகவை எச்சரிக்கிறேன் என்று மார்க்சிஸ்ட் கட்சி இத்தனை நாட்களாக பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று அதிமுக அதன் கூட்டணியை கம்பீரமாகவும் வலிமையாகவும் கட்டிக்கொண்டிருக்கிறது. அதே சமயம் திமுக கூட்டணி இருக்குமா இருக்காதா என்று சந்தேகப்படும் அளவிற்கு பல கலேபரங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி எப்போது பெய்த்து கொண்டு போகலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் சூழலில் மார்க்சிஸ்ட் கட்சியும் தற்போது முஷ்டியை முறுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆம், இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் தங்கள் பொதுக்குழுவில். அதை பற்றி தற்போது பொதுவெளியில் பேசவும் தொடங்கிவிட்டார்கள். எனவே இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவதற்கான எல்லா முயற்சியையும் செய்வோம் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேசியுள்ளார். என்னடா இது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு திடீர் ஞானோதயம் வந்துவிட்டதா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே இருக்கிறதா இல்லையா என்று தேடி பிடிக்கும் அளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலைமை தேய்ந்து போய் கிடக்க, இப்போது வந்து இரட்டை இலக்கத்தில் சீட் என்று கேட்டால் திமுக தருமா என்ன? இன்னமும் திமுகவில் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குழு துவங்கவில்லை. திமுக வழக்கமாக மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை குழு மூலமாகத்தான் பேசும். எனவே பேச்சுவார்த்தை குழு திமுகவால் அமைக்கப்பட்ட பிறகு எங்கள் குழு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று இன்னமும் திமுகவை நம்பி திமுகவிற்கு அடிமையாகவே இருக்கிறார்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள் அரசியல் விமர்சகர்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இவ்வளவு கோடி கொடுத்தோம் அவ்வளவு கோடி கொடுத்தோம் என்று திமுகவே வெட்ட வெளிச்சமாக சொல்லியதோடு உள்ளாட்சி தேர்தலில் ஒதுக்கீடு செய்த இடங்களை கூட அவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டது. மதுரையில் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த துணை மேயருக்கு நடந்த அட்டூழியங்களை அவர்களே மறந்திருக்க மாட்டார்களே. இவ்வளவு நடந்தும் கூட கொஞ்சமும் யோசிக்காமல் கண்களை மூடிக்கொண்டு திமுகவை ஆதரித்துக் கொண்டு அவர்கள் இரட்டை இலக்கத்தில் சீட் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லது இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டால் கூட்டணி முறியும் என்பதை உணர்ந்து இப்போதே திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டார்களா மார்க்சிஸ்ட் கட்சியினர் என்பதுதான் இப்போதிருக்கும் $1 மில்லியன் கேள்வியே. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்க பார்க்கும் திமுகவிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகி விட்டார்களா மார்க்சிஸ்ட் கட்சியினர்? மார்க்சிஸ்ட் கட்சி இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்பதன் பின்னணி என்ன? காங்கிரஸை தொடர்ந்து திமுகவை மிரட்ட தொடங்கிவிட்டனவா மற்ற கூட்டணி கட்சிகள்? கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தால் சிதறப்போகிறதா திமுக கூட்டணி என்று அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.